சிவம் அவர்களை அழைக்கிறேன். உடனே பேசி முடிக்கணும். மகிழ்ச்சி. என்னன்னா, ஒரு கரடு முரடான ஒரு மனுஷனை எப்பவுமே எதையுமே ஒரு ஒரு வேற மாதிரியான அணுகிற ஒரு மனுஷனை 100% தரமான மனுஷனாக மாற்றின நிறுவனம் தான் IIMI. எப்படின்னா, நான் ஒரு இறை மறுப்பாளர். நான் எனக்கு ஒரு 10 பேர் நான் கடவுளாக மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் முதன்மையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகத்தில் ஒரு 17 நாடுகளுக்கு நான் இயந்திரம் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். இந்தியா முழுக்க இயந்திரம் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். த வேர்ல்டு பிக்கஸ்ட் கிரைம் இஸ் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த ஃபுட்டு மூலம் தான், உணவு மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ நோய். நானும் பார்த்தீங்கன்னா எனக்கும் உடல் ரீதியாக சின்ன பிரச்சனைக்காக தான் வந்தேன். என்னைக்கு ஐயாவை சந்திச்சனோ, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நுழைஞ்சனோ, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த நான் இன்னைக்கு உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இந்த நிறுவனம் போட்ட பிச்சை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, ஆசிரியர்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, தெய்வங்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது. நாம் பள்ளிக்கூடம் படிக்கிறோம், காலேஜ் படிச்சுட்டு வரோம், எல்லாமே படிச்சுட்டு வரோம். ஆனால் அங்கெல்லாம் என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், அதை வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் என்னைக்கு நாங்கள் மகி ஐயாவை சந்தித்தோமோ, அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஏழ்மை போயிடுச்சு, ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துட்டோம், உலகம் முழுக்க இன்னைக்கு தெரிகிறோம். அதனால் இங்கே வந்திருக்கு. ஏன்னா நான் புதுசாலாம் பேச முடியாது, ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அதனால் என்னென்னா, ஐயாவை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உணவில் உள்ள கலப்படத்தை அறிஞ்சிக்கிங்க. நீங்கள் உங்கள் நண்பர்களை சந்திக்கும் போது என்னத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க, உணவை பற்றி பேசுங்க. என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி நல்லா பேசிட்டாங்க. என்னென்னா, அந்த பாட்டு பாடின குழந்தைங்க என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு அழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னென்னா, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதை தாண்டி நம்மளால என்ன பேசிட முடியும்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப செமையாக பண்ணிங்கம்மா, ரொம்ப அருமை. அது ஐயா ஆறு செமங்கய்யா, சரிங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட எல்லா சமூக வளத்திலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி அதான். என்னென்னா, ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது பார்த்தீங்கன்னா சரியான உணவு உட்கொள்ளுங்க. நான் நிறைய நேரம் பேசுகிறதுனால என்ன பேசுகிறதே தெரியல, டக்குன்னு முடிக்கணும். என்ன தெரிந்தாலும் எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஐயாவை பின்தொடருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எங்களை போல. நன்றி.